லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சு வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, மாடு வந்து எப்படி பார்த்து வாங்கலாம் அப்படின்றத தாங்க பார்க்க போகிறோம். மாடு வந்து மடியை மட்டும் வச்சு வாங்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. நிறைய பேர் மடி மட்டும் இருக்க மாட்டையும் நீங்கள் வந்து வாங்குறீங்க. மாடு வந்து வாங்கும்போது என்ன பண்ணால், ஃபஸ்ட்டு வந்து நல்ல ப்ரீடில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணுங்க. அதுக்கப்புறம் இளம் மாடாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நல்ல ப்ரீட்லேயும் இளம் மாடாக இருந்துச்சுனாலே உங்களுக்கு வந்து நல்ல லாபத்தை தான் அது வந்து மாடு வந்து தேடி கொடுக்கும். நீங்கள் வந்து ஒரு கிராஸ் ப்ரீடில் வந்து மாடு வாங்குவீங்க. மாடு வாங்கும்போது வந்து செனையில் இருக்கும்போது என்ன ஆகும்னா, கன்று போடுறப்போ சுரக்கக்கூடிய சில ஹார்மோன்ஸால் மடி வந்து பெருசாக தெரியும். கன்று போட்டதுக்கப்புறம் அந்த மடியுமே வந்து வத்திரும். மாடு வாங்கும்போது உடசலாக இருக்கா, இளம் மாடாக இருக்கா, ஏன்னா எல்லா மாடும் மடி அதிகமாக இருக்கக்கூடிய மாடு மட்டும் கறவை கறக்கும்னு சொல்ல முடியாதுங்க. மடி வந்து உள்மடியாகவே இருக்கும். ஆனால் பால் வந்து அதிகமாக கறந்து கொடுக்கும். நீங்கள் இது மாதிரியான மாடுகளை வாங்கினீங்கன்னா தான் கண்டிப்பாக லாபம் கிடைக்கும். நன்றி.